வெல்கம் டு டேஃபைஸ். ஸோ பிஎஸ்என்எல்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எஸ்சிடி அப்படின்னு சொல்லி சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். இதோட எலிஜிபிலிட்டி என்ன, ஸோ இது யாரெல்லாம் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், இதோட எக்ஸாம் ஃபீஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு தான் இது சூட்டபுளாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓவராலாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ பார்த்துடலாம் என்னன்றது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா February 5 ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் March 7 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து March 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம போகிறோம். ஸோ March 7 வரைக்கும் இருந்தது, இப்போ March 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அப்ளை பண்ணாதவங்க இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டேட் பிரச்சனை கிடையாது. எக்ஸாமும் சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ எக்ஸாம் கண்டிப்பாக தள்ளி போகும். ஏன்னா அப்ளை டேட்டே நம்மளுக்கு March 31 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸாம் டேட்டும் கண்டிப்பாக தள்ளி தான் போகும். ஸோ அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றது. ஸோ சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிக்கு டிஆர் அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ எல்லாமே எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. டெலிகாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இதுக்கு 95 போஸ்ட்டு, இதுக்கு 25 போஸ்ட்டு. ஸோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு என்ன க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர்னு தனியாகவே பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் அப்படின்னு கொடுக்காம ஓபிசியில் க்ரீமி லேயரை பிரித்து கொடுத்துருக்காங்க தனியாக. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஃபினான்ஸ் ஸ்ட்ரீம், இது டெலிகாம் ஸ்ட்ரீமு, இது ஃபினான்ஸ் ஸ்ட்ரீம். இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு, ஓபிசி, க்ரீமி லேயர் எல்லாத்துக்குமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு. ஸோ ஓபிசிக்கு வந்து 30 + 3. ஸோ இது +3 + 5 எப்பயுமே நார்மலாக இருக்காது தான். ஓபிசிக்கு வந்து 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் அப்படின்றது. ஸோ அவங்க ஏஜ் கொடுத்துருக்காங்க, இதுதான் இருக்கும் அப்படின்றது. செலெக்ஷன் ப்ரொசீஜர், செலெக்ஷன் எப்படி, சரி நம்ம இந்த எக்ஸாம் எழுதணும்னா எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவாங்கன்னா, இது சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். உங்களுக்கு வந்து 2 இது இருக்கும், ஆப்டிடியூடும் இருக்கும், டெக்னிக்கலும் இருக்கும். ஆப்டிடியூடுக்கான சிலபஸ் என்ன, டெக்னிக்கலுக்கான என்ன சிலபஸ் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஒரு ரவுண்டு தான் இருக்கும். இந்த ரவுண்ட் பாஸ் பண்ணிட்டா அடுத்து மெடிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் ஜாபு அந்த மாதிரி தான். டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதலாம். சிலபஸ் பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு வந்து 2க்கான சிலபஸ் டெலிகாம் கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் 40 மார்க்கு. டெலிகாம் அந்த டெலிகாம் டெக்னிக்கலில் 160 கொஸ்டின் கேட்குறாங்க. எல்லாமே எம்சிக்யூ தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், 200 மார்க்கு. அப்போது டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 180 மினிட்ஸ். அப்படின்னா எவ்வளோ நேரம், 3 மணி நேரம். அப்போ 3 மணி நேரம் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், கம்ப்யூட்டர் பேஸஸ் தான். நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, 1/4, அதாவது 0.25 நெகட்டிவ் மார்க். ஒரு கொஸ்டினுக்கு தப்பாக போட்டிங்கன்னா 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டெலிகாமு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே தான். டெக்னிக்கல் வந்து இங்கே டெலிகாம் இருக்கா, அதே மாதிரி இங்கே ஃபினான்ஸில் இருக்கும். ஃபினான்ஸோட டெக்னிக்கல் இருக்கும் 160 கொஸ்டின்ஸ். ஸோ அதோட சிலபஸ் என்ன, இந்த 160ல் என்ன தான் கேட்பாங்க அப்படின்றதையும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதையும் பார்க்கலாம். ஓகே, மேக்ஸில் பார்ட் 1 ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட் மொத்தம் 40 மார்க் இருந்துச்சா, அந்த 40ல் குவான்ஸு, ரீசனிங், வெர்பல் இது எல்லாமே வரும். அதாவது குவான்ஸ் மேக்ஸ் இருக்குது, ரீசனிங் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே இருக்குது. இந்த 40 மார்க்கில் இதுதான் வரும். ஸோ இது போக நம்மளுக்கு வந்து சிலபஸ் டெலிகாம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் டெலிகம்யூனிகேஷன் கான்செப்ட், வயர்லெஸ் டெக்னாலஜி, இது எல்லாமே ஒரு 5 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. வயர்லெஸ் டெலிகம்யூனிகேஷன் இது எல்லாமே டெக்னிக்கலில் வந்து இந்த 160 கொஸ்டின், ஐபி, டேட்டா நெட்வொர்க் இது எல்லாமே 5 கொஸ்டினாக ஒரு 160 கொஸ்டின். இது வந்து இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்களா, ஓகே அதையும் நான் காட்டிடுறேன். யார் எலிஜிபிள் அப்படின்றதையுமே, யார் எலிஜிபிள், யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க தான். இன்ஜினியரிங்கில் என்னென்ன படிச்சுங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது படிச்சிருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து எதனா டெலிகாம் ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணலாம். இதே நீங்கள் ஃபினான்ஸ் அப்படின்னா சிஏ முடிச்சு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லாட்டி காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி இந்த கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஃபினான்ஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபினான்ஸுக்கு இது 2 படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், டெலிகாம் ஆப்ரேட்டருக்கு இது அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது. வேறு இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க 2500 ஆக்சுவலாக. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகம் தான், நார்மலோட கொஞ்சம் அதிகம் தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். எப்பயுமே நம்மளுக்கு வந்து பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 850 அந்த மாதிரி இருக்கும். ஸோ எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 100 இருக்கும், ரயில்வேல பார்த்தீங்கன்னா 500 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 2500 கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அதிகம் தான். ஸோ சில பேர் இந்த இன்ஜினியரிங் வந்து நல்லா டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க இது அப்ளை பண்ணி எழுதணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வேகன்சி தான். இது எல்லாமே சிலபஸ் தான், நான் உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இது எல்லாமே சிலபஸ் தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது யாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கவங்களுக்கு அந்த ஃபினான்ஸ்னு சொன்னோம்ல, அப்போ கோர் டாபிக் டெக்னிக்கல் ஃபினான்ஸில் அந்த 160 கொஸ்டினை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றது இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா சென்னை இருக்குது,
பெங்களூர் இருக்குது, திருவனந்தபுரம் இருக்குது. ஸோ இது மூணில் ஏதாச்சும் ஒரு ஊர் நீங்கள் நியர்பை, இப்போ தமிழ்நாடு இருந்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் போடலாம், கேரளானா திருவனந்தபுரம், கர்நாடகா இருந்தீங்கன்னா பெங்களூர், இந்த மாதிரி நியர்பையில் போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல போஸ்ட் தான். பிஎஸ்என்எல்ல வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஒரு நல்ல போஸ்ட் தான். டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுதுங்க. ஸோ ஃபீஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2500, நான் அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 2500. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி, அதாவது ஓப்பன் கேட்டகிரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் எல்லாத்துக்குமே 2500. 1250 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே பாதி, அதில் பாதி 2500 பாதி 1250. ஸோ 2500, 1250 இது ரெண்டு தான் ஃபீஸு. ஸோ டெக்னிக்கல் எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் டெக்னிக்கல் படித்தவங்களுக்கு. வேறு ஏதாச்சும் இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.